ஜெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் நாங்கள் வந்து மூணாவது மாடி மொத்தம் 3 மாடி உண்டு. நான் இருக்கிறது 3வது. அதுக்கப்புறம் வந்து 2 3 அங்கே எண்டில் ஒன்று 4, அப்புறம் நான் இது ஒன்று. ஸோ ஏசி உண்டு, ஃபேன் உண்டு, 3 லைட் உண்டு, 6 பாத்ரூம், தென் 6 டாய்லெட். ஸோ அந்த மாதிரி 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. போவாங்க போய் அதை கொண்டு போய் வாஷ் பண்ணி அதை வந்து உணர்த்தி அதை அயன் பண்ணி கொண்டு வந்து நமக்கு பெட்டுக்கு மேலே வைப்பாங்க. ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ரூம் டூர். ஸோ நான் இங்கே ஓமனில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ரூம் டூரை நான் கூட வந்து காட்ட போகிறேன். நாங்கள் தங்கி இருக்கிறது ஒரு ஏரியா மீன்ஸ் ஜெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் நாங்கள் தங்கியிருக்கோம். நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பில்டிங்கில் ஒரு 200-300க்கு மேலே ஒர்க்கர்ஸும் தங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே ரூம் உண்டு. ஒரு ரூமில் மொத்தம் 5 பேர் வச்சு எல்லாருமே தங்கியிருப்போம். ஸோ ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, எங்களுடைய ரூம் டூரை காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ரூம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ரூமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட சேர்ந்து ஒரு 1 2 3 4 5 ஒரு 5 ரூம், அதாவது 25 பீப்புளுக்கு ஒரு தனியாட்டு ஒரு டாய்லெட் இல்லை, டாய்லெட் வந்து நிறைய இருக்கும், குளிக்கிறதுக்கு தனியாக எல்லாமே இருக்கும். ஸோ நான் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே எப்படி என்னோடய ரூம் இருக்குது நான் காட்ட போகிறேன். ஸோ நான் பொதுவாக என்ன வீட்லேயே நான் உங்களுக்கு காட்டிருக்கேன், ஹோம் டூர் வீடியோ காட்டியிருக்கேன். இங்கேயும் நான் இருக்கக்கூடிய ரூம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், வந்து என்னுடைய ரூமை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இருக்கிறது வந்து 3வது மாடி. மொத்தம் 3 மாடி உண்டு. நான் இருக்கிறது 3வது மாடி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே 3வது மாடியில் தான் நான் இருக்கேன். ஸோ உள்ளாடி போனீங்கன்னா இதுதான் என்னுடைய ரூம். ரைட், ஓகே. ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே பார்த்தி தான் நான் இருக்கக்கூடிய ரூம். இந்த ரூமில் மொத்தம் 5 பெட் இருக்கும். 1, அதுக்கப்புறம் வந்து 2 3 அங்கே எண்டில் ஒன்று 4, அப்புறம் நான் இது ஒன்று 5. ஸோ இந்த மாதிரி 5 பெட் இருக்கும். ஸோ 5 பெட்டு நாங்கள் ரூமில் மொத்தம் 5 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு அலமாரா உண்டு. ஸோ இந்த அலமாரில் தான் நாங்கள் எங்கள் ட்ரெஸ் எல்லாமே வைப்போம். மொத்தம் இந்த பக்கம் 4, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 4, மொத்தம் 8 அலமாரா. ஸோ மேக்ஸிமம் கம்மி ட்ரெஸ் தான். சிலவங்க 2 யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஏசி உண்டு, ஃபேன் உண்டு, 3 லைட் உண்டு. பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் கிடக்கும். பார்த்தீங்களா, தனித்தனியாக தான் கிடக்கும். அது என்னோடய பெட்டு. இந்த ரூமில் நாங்கள் மொத்தம் 5 பேர். ஸோ 5 பேரில் ஒருத்தர் மலையாளி, 3 பேர் வந்து பெங்காலிஸ், நான் தமிழ். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் இருப்போம். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த பெங்காலிஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ் புரியாது. சிலவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. அவங்க சொல்லி அது புரியலைன்னா இந்த மலையாளி அண்ணன் எனக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தருவார், அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஜன்னல். ஸோ இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும். நாங்கள் இதை வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண மாட்டோம் ஜன்னலை, ஏன்னா வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ஃபேன் ஓடும் அல்லது வந்து ஏசி ஓடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டு. ஸோ இந்த பெட்ஷீட் வந்து கம்பெனியே தந்தது. நான் பெட்ஷீட் வந்து வீட்டு கொண்டு வரல, எனக்கு கம்பெனியை வந்து பெட்ஷீட்டு தந்தது. வேறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ தண்ணி கேன் என்ன இருக்குது, தண்ணி கேனும் நமக்கு வந்து கம்பெனியே தந்தது. ஒரு சின்ன பாட்டில் உண்டு, அந்த பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சு நாங்கள் வந்து குடிப்போம். ஸோ இதுதான் என்னுடைய ரூம். பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ரூம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய ரூம் பார்க்குறதுக்கு. அடுத்து எங்கள் ரூமை தாண்டி வெளியில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம், இன்னொரு பக்கம் வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூம். ஸோ 1 2 3 4 5 6 பாத்ரூம், தென் 6 டாய்லெட். ஸோ அந்த மாதிரி 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கை கழுவுறதுக்கு தனியாக டேப்பு, ஒரு 4 டேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கும்.
எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனி ஆட்கள் உண்டு, க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தனி ஆட்கள் உண்டு இங்கே. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம், நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுறது தனி ஆட்கள் உண்டு. டெய்லி வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போவாங்க, அதை கொண்டு போய் வாஷ் பண்ணி அதை வந்து உணர்த்தி அதை அயன் பண்ணி கொண்டு வந்து நமக்கு பெட்டுக்கு மேலே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு இடம், நல்ல ரூமோட தொட்டு பாத்ரூமும் நல்ல க்ளீனாக நல்ல நீட்டாக இருக்கும், நல்ல சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ரூம் டூர். ஸோ என்னுடைய ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியுடைய சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இருந்தாலும் நல்லா கேட்டேன், இந்த மாதிரி ரூம் எல்லாம் வீடியோ எடுத்து போடலாமான்னு. அவங்க சரி ஓகே நீ போடுன்னு 2-3 பேர் சொன்னதுனால தான் அது அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை தான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணவோ, யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவோ மறக்காதுங்க. பாய்.